Exercise 4.4 first sum by the principle of mathematical induction. ஸோ நம்ம பார்க்குற டாபிக் வந்து பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ இந்த வார்த்தை இந்த வேர்ட்ஸ் வருதான்னு மட்டும் பார்த்துங்க. பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஃபார் n greater than or equal to 1 நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா 1 cube plus 2 cube plus 3 cube plus dot 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 plus n cube equal to என்னன்னு ப்ரூவ் பண்ணோம் n into n plus 1 by 2 whole square. இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அதாவது சம் ஆஃப் த கியூப் ஆஃப் த நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் த கியூப் ஆஃப் த நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா இது. நம்ம ஏற்கனவே நம்ம 10th படிச்சிருக்கோம் சரிங்களா. n into n plus 1 by 2 whole square. அதே மாதிரி சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் த ஹார்ட் நேச்சுரல் நம்பர்ஸ், இந்த ஃபார்முலாலாம் இருக்கு. அதெல்லாம் எக்ஸாம்பிள்ல இருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த 3 ஃபார்முலாமே எக்ஸாம்பிள் இருக்கு. சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் வந்து n into n plus 1 by 2. அதே மாதிரி ஸ்கொயர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா n into n plus 1 into 2n plus 1 by 6 சரிங்களா. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ல இருக்கு. இப்போ நம்ம இந்த கியூப் வச்சு வர சம் தான் இப்போ எக்ஸசைஸ்ல பார்க்குறோம். சரி இதான் கொடுத்துருங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் இதை. இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் என்ன தெரியுங்களா, நம்ம வந்து ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணும் 1க்கு 2க்கு அந்த மாதிரி செக் பண்ணி ஃபைனலாக வந்து இது எல்லா நம்பர்ஸுக்குமே இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, ரெண்டும் LHS = RHS நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுதான் இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அதாவது நம்ம வந்து ஒரு சில நம்பருக்கு செக் பண்ணி பார்த்து அதை வச்சுக்கிட்டு ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வருது சரிங்களா. அதான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஓகேங்களா. சரி அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல கொடுத்துருக்கிற கொஸ்டினை P of n அப்படின்னு எடுத்துக்கணும். லெட் P of n equal to 1 cube plus 2 cube plus 3 cube plus dot 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 plus n cube equal to n into n plus 1 by 2 whole square. அதாவது கொடுத்துருக்கிற கொஸ்டினை P of n எழுதுறோம். ஸோ இதுக்கு 1 மார்க்குமா சரிங்களா. இதுக்கு நம்ம படிக்க வேண்டியது இல்லை சரிங்களா. இப்போ இருக்கிற கொஸ்டினை எடுத்து P of n எழுத போறோம். ஸோ 1 மார்க் வந்துருச்சு. அடுத்தது ரெண்டாவது என்ன பண்ணணும்னா இங்க வந்து ஒவ்வொரு நம்பருக்கு செக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. 1க்கு செக் பண்ணணும் அந்த மாதிரி. இங்க பாருங்க n greater than or equal to 1னா 1க்கு மேலே, அப்போ 1 வச்சு செக் பண்ணலாம். இது 1க்கு வந்து ட்ரூ அண்ட், அதாவது LHSலயும் 1 இருக்கிறதுல சப்ஸ்டிட் n இருக்கிறதுல 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, RHSல ரெண்டும் சேமா வரணும், வருதான்னு பார்க்கணும் சரிங்களா. சப்ஸ்டிட் பண்ணலாம். பாருங்க முதல்ல n equal to 1 P of 1 equal to எங்க சப்ஸ்டிட் பண்றான், லெஃப்ட் சைடில் சப்ஸ்டிட் பண்ணுங்களா. அது பாருங்க n இருக்கிறதுல 1 போட்டீங்கன்னா 1 கியூப் பண்ணா 1 தான், அதனால லெஃப்ட் சைடு 1. ரைட் சைடு பாருங்களேன் 1 into 1 plus 1 n plus 1 1 plus 1 2 by 2 whole square. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா அதுவும் என்ன வரும் 1 தான் வரும். இந்த போட்டிருக்காங்க பாரு சரிங்களா. அப்போ LHS RHS சேமா வருதா, அப்போ P of 1 is true. நல்லா புரிஞ்சுக்கமா. இப்போ நம்ம P of n எடுத்துக்கிட்டோம் 1 மார்க்கு. அடுத்தது P of 1 is true, அதாவது 1 சப்ஸ்டிட் பண்ணி LHS RHS ரெண்டும் சேமா இருந்தா P of 1 is true. இதுக்கு 1 மார்க், 2 மார்க். இதுல ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒர்க்கு கிடையாது. இப்போ நம்ம சொல்ற ஸ்டெப்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. அந்த 4 ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணி 4 லைன் தான், அந்த 4 லைன் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து 4 மார்க் கிடைச்சிடும் சரிங்களா. ஓகே ஸோ இப்போ நம்ம 2 லைன் முடிச்சிட்டோம், 2 பாயிண்ட் முடிச்சாச்சு, 2 மார்க் வந்தாச்சு. அடுத்து மூணாவது n equal to k. ஒன்றும் இல்லை, n இருக்கிறதுல கேன்னு சப்ஸ்டிட் பண்ணு. n-க்கு கேன்னு சப்ஸ்டிட் பண்ண வரான். அதாவது நம்ம அசியூம் பண்ணிக்கணும், அசியூம் தட் த ஸ்டேட்மெண்ட், அதாவது அசியூம் தட் த ஸ்டேட்மெண்ட் P of k is true. அதாவது n இருக்கிறதுல k போடுங்கம்மா. 1 cube 2 cube 3 cube plus dot 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 plus k cube equal to k into k plus 1 by 2 whole square is true. நல்லா புரிஞ்சுங்கம்மா. நான் 1க்கு ட்ரூ பண்ணிட்டேன், 1க்கு ட்ரூன்னு காமிச்சிட்டேன். கேக்கு வந்து நீ ட்ரூன்னு காமிக்கூடாது, ட்ரூன்னு எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல கேக்கு வந்து நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கிறோம், எடுத்தாச்சு ஓகேங்க. இப்போ நான் இப்போ இதுக்கு 1 மார்க்குமா. இப்போ n இருக்கிறதுல கேன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு ட்ரூன்னு எழுதுறேன் இல்லையா. அப்போ P of k is ட்ரூன்னு எழுதணும். P of k is true. அப்போ P of k is true, அதுக்கு 1 மார்க். மொத்தம் எத்தனை மார்க் அப்படின்னா இது வரல 3 மார்க் வந்துருச்சு நமக்கு சரிங்களா. அடுத்தது 4வது ஸ்டெப் என்னன்னா P of k plus 1 ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. இங்க வந்து அப்படியே P of k plus 1 ட்ரூன்னு எழுதிடுறது இல்லை, இங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இந்த ஒரு ஸ்டெப் தான் உங்களுக்கு மார்க் நீங்க எடுக்கிறதுக்கு. அந்த நம்ம 4 மார்க் ஈஸியா எடுத்துடலாம்னு சொல்லிட்டேன் இல்லையா. அதுல ஃபர்ஸ்ட் 3 மார்க் முடிஞ்சிருச்சு, கடைசியில 1 மார்க் இருக்கு. கொஸ்டின் எடுத்து திரும்ப எழுதணும், அது 1 மார்க் சரிங்களா. 4 மார்க் வந்துடும். இந்த 5வது மார்க்குக்காக தான் இந்த P of k plus 1 ப்ரூவ் பண்றது. சரி இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இந்த இருக்கு இல்லையா P of k, அதில் 1 cube 2 cube 3 cube plus k cube. அதே மாதிரி என்ன பண்ணலாம், k இருக்க இடத்துல k plus 1 போட்டால் என்ன ஆகும் பாருங்க. எங்கெல்லாம் k இருக்கோ அங்கே k plus 1 போடணும். அப்போ k plus 1 ஹோல் கியூப்னு வந்துருமா. அப்போ k plus 1 ஹோல் கியூப்னா அதுக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கும், k தானே இருக்கும். அதோட 1 கம்மியாக தானே இருக்கும். இப்போ 5 கியூப்னா 5 கியூபுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 4 கியூப் இருக்கும். அப்போ 5லேருந்து 1 லெஸ் பண்ணால் கிடைக்கும்ல. அந்த மாதிரி k plus 1க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா k தான் இருக்கும். கரெக்டுங்களா. அப்போ k கியூப்னு எழுதி சரிங்களா. ரைட்டு இங்க பாருங்க ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம இந்த k இருக்க இடத்துல k plus 1 போட்டால் என்ன ஆகும் பாருங்க. k plus 1 இன்ட்டு இந்த k plus 1 இருக்க இடத்துல ஒரு k plus 1, k plus 1 plus 1, அப்போ k plus 2 by 2 whole square. இதுதான் நீ ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ணணுமா. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா k plus 1 இன்ட்டு k plus 2 by 2 whole square ப்ரூவ் பண்ணணும். எப்படின்றது பாருங்க.
இங்க பாருங்களேன், அவங்க நம்ம லெஃப்ட் சைடுல என்ன எடுத்துக்கணும், 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் பிளஸ் கே கியூப் அப்படின்னு தானே எடுத்துக்கணும். ஈக்குவல் பிளஸ் கே பிளஸ் ஒன் ஹோல் கியூப் தானே. இதுல நமக்கு 1 கியூப்ல இருந்து கே கியூப் வரல நமக்கு வேல்யூ தெரியும். இந்த இருக்கு பாருங்க, 1 கியூப்ல இருந்து கே கியூப் வரல என்ன வேல்யூனா கே இன்ட்டு கே பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர். அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. கே இன்ட்டு கே பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கே பிளஸ் ஒன் ஹோல் கியூப். சரிங்களா. அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ கேவை ஸ்கொயர் பண்ணுங்க, கே பிளஸ் ஒன் ஸ்கொயர், ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் பண்ண என்ன வரும் பாருங்க, கே ஸ்கொயர் கே பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை 4. பக்கத்தில் என்ன இருக்கு, ஒரு பிளஸ் கே பிளஸ் ஒன் ஹோல் கியூப் இருக்கு. இதை கிராஸ் பண்ணீங்கன்னா 4 இங்கே வந்துருமா, அதுதான் இங்கே போட்டுருக்கான் பாரு, கே ஸ்கொயர் பிளஸ் கே பிளஸ் இன்ட்டு கே பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 கே பிளஸ் ஒன் ஹோல் கியூப் பை 4 அப்படின்னு வந்திருக்கா. அது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னா காமனாக ஏதாவது வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்க. காமனா கே பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் காமனாக ரெண்டுத்துலையும் வெளியே எடுக்கலாம். எடுத்துட்டோம்னா இங்கே கே ஸ்கொயர் இருக்கும், இங்கே கே பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்க எடுத்துட்டோம்னு வச்சுக்க, மீதி 4 ஒரு கே பிளஸ் ஒன் இருக்கும். அப்போ இந்த 4 மல்டிப்ளை பண்ணால் 4k பிளஸ் 4னு வரும். 4k பிளஸ் 4 ஒரு கே ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ அந்த கே ஸ்கொயர் பிளஸ் 4k பிளஸ் 4னு இருக்குல்ல, அதை கே பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணலாம், ஃபைனலாக இந்த எல்லாத்துக்குமே ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணலாம்னா கே பிளஸ் ஒன் இன்ட்டு கே பிளஸ் டூ பை டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொன்னோமோ அது வந்துடுச்சா, வந்துடுச்சு. தேர்ஃபோர் பி ஆஃப் கே பிளஸ் ஒன் இஸ் ட்ரூ. சரிங்களா. இதுக்கு ஒரு மார்க்குமா, பி ஆஃப் கே பிளஸ் ஒன் இஸ் ட்ரூ. தேர்ஃபோர் ஹென்ஸ் என்ன என் டேர்ம்ஸ், இப்போ நமக்கு ஒன்னுக்கு செக் பண்ணிட்டு ட்ரூ, கேக்கு ட்ரூன்னு எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி கே பிளஸ் ஒன்னு ட்ரூன்னு சொல்லியாச்சு. அப்போ எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணதில்ல. அப்போ என் டேர்ம்ஸ்க்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எந்த நம்பர் எடுத்துட்டாலும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுவும் பாசிட்டிவ் நம்பர் என் வந்து பாசிட்டிவ்க்கு இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கடைசியாக கொஸ்டின் எடுத்து எழுதிக்கணும். சரியா. கொஸ்டின் என்ன, 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் பிளஸ் டாட் டாட் n கியூப் ஈக்குவல் n இன்ட்டு n பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. By the principle of mathematical addition, prove that for n greater than or equal to 1, 1 square, 3 square, 5 square plus dot 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 2n minus 1 whole square equal to n into 2n minus 1 into 2n plus 1 by 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். இது என்னன்னா sum of the squares of the odd natural numbers. சரிங்களா. sum of the squares of the natural number னா n into n plus 1 into 2n plus 1 by 6. சரிங்களா. இது வந்து என்னன்னா hard number, பார்த்தீங்கன்னா தெரியும், 1 square 3 square 5 square. இதை ப்ரூவ் பண்ணி காமிப்போம். முதல்ல என்ன பண்ணோம், லெட் p of n அப்படின்னு எடுத்தாச்சா. கொடுத்துருக்கிற கொஸ்டின் லெட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு மார்க். அடுத்தது பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூவான்னு பார்க்கணும். ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணு, எண்ணுக்கு ஒன்று லெஃப்ட் சைடு ரைட் சைடு சப்ஸ்டிட். முதல்ல லெஃப்ட் சைடு போடுங்களேன். இந்த 2n மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அந்த இடத்துல n இருக்க இடத்துல 1 போட்டானா 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 1 1 1 ஸ்கொயர் பண்ணால் ஒட்டு தான். எல்ஹெச்எஸ் 1. சரி. ஆர்ஹெச்எஸ் என்ன பாருங்க, 1 இன்ட்டு இந்த இடத்துல போட்டிங்கன்னா அதுவும் 1 ஆகிடும். இந்த இடத்துல 3 வரும் பை 3. இந்த 3 3 கேன்சல், அதுவும் 1 தான் வருது. அப்போ நமக்கு வந்து 1 வரணும்னு அவசியம் இல்லை, நமக்கு வந்து சேமா வரணும். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேமா வரணும், சேமா தான் வருது. அப்போ பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ, 2 மார்க் ஆயிடுச்சு. அடுத்து மூணாவது என்ன பண்ணோம், நம்மளே வந்து அதாவது கே பொறுத்தவரை ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணக்கூடாது, நம்மளே ட்ரூன்னு எடுத்துக்கணும். அதாவது நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. we assume that the statement p of k equal to 1 square plus 3 square plus 5 square plus dot 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 plus 2k minus 1 whole square equal to இந்த n இருக்கிறதுல k போடுங்க, k into 2k minus 1 into 2k plus 1 by 3 is true அப்படின்னு நம்மளே எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டாவது பாயிண்ட் நம்மளே ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு k plus 1 ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்க k plus 1 பொறுத்தவரை அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். சரிங்களா. இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு. சரிங்களா. இதுதான் நீங்க படிக்கணுமே, இதை தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த k plus 1 எப்படி ப்ரூவ் பண்றாங்கன்றது தான். சரி. இப்போ அப்படியே என்ன பண்ணுங்க, அது பாருங்க, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவாரு, we can prove that. என்ன ப்ரூவ் பண்ணா கே இருக்க இடத்துல கே பிளஸ் ஒன் போடுறது பாருங்க, ஃபுல்லா கே பிளஸ் ஒன் போட்டிருப்பாங்க. எங்கெல்லாம் கே இருக்கு அங்க கே, இங்க இப்போ இங்க 2k மைனஸ் ஒன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கே பிளஸ் ஒன் போட்டா என்ன ஆகும், 2k பிளஸ் 2 மைனஸ் ஒன் 2k பிளஸ் ஒன்னு வரும், அதுதான் இங்க போட்டிருப்பாங்க. ஈக்குவல் டு இந்த பாருங்க, இந்த இடத்துல கேன்னு இருக்கா, அந்த இடத்துல கே பிளஸ் ஒன். அதே மாதிரி இங்க 2 இன்ட்டு கே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கே பிளஸ் ஒன் மைனஸ் ஒன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாருங்க, அங்க பாருங்க 2 இன்ட்டு கே பிளஸ் ஒன் பிளஸ் ஒன், அப்போ 2k பிளஸ் 3ன்னு வரும் பை 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதான் கே பிளஸ் ஒன்னுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சரி. இப்போ இது வந்து என்ன பண்ணணும், நம்ம ப்ரூவ் பண்ணி இது வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இப்போ நம்ம கே பிளஸ் ஒன் இன்ட்டு 2k பிளஸ் ஒன் இன்ட்டு 2k பிளஸ் 3 பை 3ன்னு இருக்குல்ல, அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். சரிங்களா. சரி, பார்க்கலாம் பாருங்க, கவனிங்க. இப்போ பாருங்க எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். இதான் எல்ஹெச்எஸ். ஆக்சுவலா கே பிளஸ் ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கிற எல்ஹெச்எஸ் இதான். இதுல இந்த லாஸ்ட் டேர்ம் தவிர மீதி எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணலாம் நம்ம, ஆக்சுவலா பி ஆஃப் கே அது
சரிங்களா? பி ஆஃப் கே நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ட்ரூன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதோட வேல்யூ எடுத்து வந்து அப்படியே ஆர்ஹெச்எஸ் சப்ஸ்டிட் பண்ணிடணும். சரிங்களா? எப்பவுமே எல்லா சம்லுமே இதே கான்செப்ட் தான். நீங்க இது பாருங்க, இந்த கே வந்து பி ஆஃப் கே ட்ரூன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இதை எடுத்து வந்து அப்படியே அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, எல்சிஎம் எடுக்கிறோம், இந்த 3 கிராஸ் பண்றோம், கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்தது காமனா ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுத்துலயுமே வருது. இதுல 2k + 1 2k + 1 2k + 1 இதுல காமனா இருக்கு, அதை காமனா எடுத்துடலாம். ஸோ 2k + 1 காமனா எடுத்துடலாம். இன்ட்டு இந்த 2k + 1 காமனா எடுத்துட்டோம்னா k இன்ட்டு 2k - 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 2k + 1 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, இந்த சைடில் போட்டுக்கோங்க, இது மல்டிப்ளை பண்ணால் 2k² வரும். அதே மாதிரி வந்து 6k வரும், 2k². இந்த 6kல இது ஒரு k மைனஸ் k போச்சுன்னா 5k + 3ன்னு வரும். இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சைடில், இதோ ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. 2k² + 5k + 3 இருக்கு இல்லையா, அது வந்து 6 வந்து என்ன பண்ணலாம், நம்ம 2 3 சார் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா k + 1 2k + 3ன்னு வரும். அவ்வளோதான். அவ்வளோதான். இதான் ஆர்ஹெச்எஸ். ஆக்சுவலாக நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதே இதுதான். இதோ பாருங்க, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதே இங்க பாருங்க, k + 1 வந்துருச்சுங்களா, k + 1 2k + 1 2k + 1 2k + 3/3 வந்துருச்சுங்களா. அதுதான் ஆக்சுவலா k + 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருமோ அதை வர வைக்கணும். சரிங்களா, வர வச்சுட்டோம். அப்போ p ஆஃப் k + 1 இஸ் ட்ரூ. அப்போ தேர்ஃபோர் கொஸ்டின் எழுதி ட்ரூ, n-க்கும் ட்ரூ, அதாவது நம்ம வந்து 1க்கு k + 1க்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் இது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். சரிங்களா.